2 நாள் பயணமாக இன்று குவைத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த பேச்சு நடத்த திட்டம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பது போன்ற காரணங்களால் வாரத்தின் 5வது நாளிலும் கடும் சரிவுடன் நிறைவடைந்த பங்குச்சந்தை வர்த்தகம். சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் குறைந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் சுமார் 9 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு அமைத்த தேடுதல் குழுவை வாபஸ் பெற வேண்டும். யுஜிசி பரிந்துரைக்கும் நபரையும் சேர்த்து புதிய அறிவிப்பை வெளியிட தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்று சீமானும் திருமாவளவனும் ஓட்டு பிச்சை எடுப்பதாக அண்ணாமலை கடும் விமர்சனம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு இந்து என்று சொல்வதற்கு மட்டும் வாய் வருவதில்லை என்றும் அண்ணாமலை பேச்சு. கட்சி ஆரம்பித்த நாள் முதலே அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் ஆகியோரை பாமகவின் கொள்கை வழிகாட்டிகளாக கொண்டுள்ளது. திமுகவினர் உள்ளிட்டோர் அம்பேத்கர் பெயரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. இப்படியெல்லாம் இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் இழிவா பேசினாலும் அதை கடுமையா நாங்க கண்டிக்கிறோம். அது தப்பு. அது யார் பேசினாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி, தப்பு அது. ஆனாலும் இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டு இவங்க சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. அவ்வளவுதான். உண்மையிலேயே அவருடைய கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. பாஜக அரசுக்கு எதிராக பேசினால்தான் தமிழகத்தில் வாக்கு விழும் என்று மற்றவர்கள் நினைத்து பேசுவதை போன்று நடிகர் விஜயும் பேசுகிறார் என பாஜக மூத்த நிர்வாகி எச். ராஜா காரைக்குடியில் பேட்டி. தமிழக அரசியலில் நடிகர் விஜய் ஒரு பிரம்மை என்றும் தமிழக அரசு அம்பேத்கரை வைத்து நாடகம் ஆடுகிறது என்றும் விமர்சனம். விஜயோட அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மை இருக்கு. என்னன்னா, பிரிவினைவாதம் அல்லது அதை ஒட்டினாப்புல தேசியவாதத்துக்கு எதிராக இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினா தான் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு பிரமை இருக்குது. அதனால் விஜய் வந்ததுலேருந்து பார்த்தா நீட்டுக்கு எதிராங்கிறாரு. தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான மக்கள் நீட்டு எழுதுறாங்க. ஆழ்மனத்தில் உள்ள அம்பேத்கரின் வெறுப்புதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சை வெளிப்படுத்தியுள்ளது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. RN ரவி ஒரு ட்ரபிள் மேக்கர், எப்போதும் சர்ச்சைகளை உருவாக்கக்கூடியவர் என்றும் சாடல். தவறான முறையில அவர் மீது குற்றம் சுமத்தும் வகையில யாரும் அவதூறு பரப்பவில்லை. 100 விழுக்காடு அவர் பேசிய பேச்சுதான். அது அவர் கடவுளோடு ஒப்பிட்டு அம்பேத்கர் அவர்களை பேசியது அவருடைய ஆழ்மனதில் ஆக்கிரமித்திருக்கிற அம்பேத்கர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிற செய்தி. நெல்லையில் நீதிமன்றம் அருகே இளைஞரை வெட்டி கொன்ற கும்பலை சேர்ந்து 7 பேரையும் கைது செய்ததாக காவல்துறை தகவல். கொலை நிகழ்ந்த 10 மணி நேரத்திற்குள் மொத்த கும்பலும் சிக்கி உள்ளதாக அறிவிப்பு. திண்டுக்கல், நாமக்கல், அரியலூர் மாவட்டங்களில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த மழை. ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வங்கியது. சென்னை, கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்டது 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து நடவடிக்கை. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நீடிப்பு. சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் வருகை கடந்த ஆண்டை விட அதிகரிப்பு. மண்டல பூஜை யாத்திரையில் கடந்த ஒரு மாதத்தில் 27 லட்சம் பக்தர்கள் தரிசனம்.
கிழக்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்தியா. 2025 புத்தாண்டை வரவேற்க தயாராகும் ரஷ்யா. தலைநகர் மாஸ்கோவில் செஞ்சதுக்கத்தை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கும் பணிகள் தீவிரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.